பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அதை போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறு தான் செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, உள்ளே இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து அவன் வந்து உள்ளே போகணுன்னு தலையில் எழுதியிருக்கு அவனுக்கு. அதனால் அது அவன் செஞ்சுட்டாங்க. ஆமாம், இப்போ மட்டும் இல்லை, அது எப்போ காலங்காலமாக. நான் எங்கள் அப்பனே போலீஸ் தான், எங்கள் அப்பாவே போலீஸ் தான். எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் போலீஸ். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். எங்கள் அப்பாலாம் அடிக்கவே மாட்டார். ஏன்னா இவனுங்களை அடிக்கலாம்னு திருத்த முடியாதுங்க. ஒவ்வொருத்தன் ஊரில் போய் கட்டிங்க பாருங்கள். இப்போல்லாம் அவனெல்லாம் நைட்டு வந்து 12 மணிக்கு அந்த பையன் கட்டிங் அடிச்சிருக்க பையன் ஒரு காலிங் பெல் அழுத்தி இந்த அம்மா கதவுத்தர சொன்னால் இந்த அம்மா மயக்கப்பட்டு விழுந்துடும். அப்படி கட்டிங் பண்ணி அப்படிலாம் வச்சுருக்காங்க. மண்டே குருவி கூடு மாதிரி தேங்காய் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இந்த கட்டிங்கே மாற்றணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லணும், எவனுமே கட்டிங் பண்ணக்கூடாது. ஹேர் ஸ்டைலை வந்து எல்லாருக்கும் அங்கேயே தடுக்கணும். அங்கேயே வந்து அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். ஸ்கூல்லேயே ஒழுங்குபடுத்தணும். அவன் கட்டிங் பண்ணுறதை கூட தடுக்க முடியாமல் ஒருத்தன் அவங்க அப்பா கட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டோவை உடைச்சிருக்கான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 7 நாளைக்கு முன்னாடி. ஒரு பையன் அவங்க அப்பா கட்டிங் கரெக்டாக பண்ணிடான்னு சொன்னதுக்கு ஆட்டோவை சுத்தமாக அவன் சொந்த அப்பாவோட ஆட்டோவை பீஸ் ஆக்கி வச்சிருக்கான். ஆசிரியரே அடிக்கிறான், குத்துறான். அதனால அங்கேயே ஒழுங்குபடுத்தணும். இது நிறைய இருக்குங்க. இல்லவே இல்லைங்க. இவன் வந்து அங்கே போய் அவன் டீச்சரை குத்துவான். இது வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பான். அவன் குடிச்சிட்டு ஏதோ பண்ணுறான். அது வந்து முதலமைச்சருக்காக தெரியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லுவாங்க சும்மா, ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நடக்கிறத யாரும் தடுத்து முடியாது. சினிமால இருந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ வந்து அரசியல முடிச்சிருக்காரு. தமிழ் சினிமால இருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு பயப்படுறாங்க ஆளுங்கட்சியை பார்த்து. போனா ஒருவேளை மாட்டி போகணும், ஏன்னா அவங்க இருக்காங்க. உங்களுடைய கருத்து, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? எனக்கு வந்து தம்பி விஜய் வந்து ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். ஆமா, அவருடைய எஃபர்ட் அவர் கரெக்டாக வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து செஞ்ச பிறகு நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம்.